ஒரு மனிதன் ஒழுக்கமாக வாழ வேண்டும் என்றால் அவர்களுக்குள் ஒரு கட்டுப்பாடு இருக்க வேண்டும். தெய்வத்தாய் படத்தில் எம்ஜிஆர் ஒரு பாட்டு ஒன்று பாடுவார். மூன்றெழுத்தில் மூச்சு இருக்கும், அது முடிந்த பின்னால் பேச்சு இருக்கும், உள்ளம் ஒன்று ஊர் இருக்கும், அந்த ஊருக்குள் எனக்கு ஒரு பேர் இருக்கும். அப்படி என்று அந்த பாட்டை பாடுவார். அவர் தனக்கென்று ஒரு பாதையை வகுத்து கொண்டவர் எம்ஜிஆர். அதே போல் நம்மளும் வாழ வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் மனம் நிலை நமக்கு வர வேண்டும். நாம் குடிக்கக்கூடாது, தண்ணி அடிக்கக்கூடாது, சூதாடக்கூடாது, ஒழுங்காக நமக்குன்னு ஒரு கோடு, அதாவது ஒரு மனிதனிடம் யாரிடமும் கெட்ட பேர் எடுக்கக்கூடாது. அதாவது பொய் சொல்லக்கூடாது, பொய் பித்தலாட்டம் பிராடு செய்யக்கூடாது. நமக்குள் ஒரு நம்ம சொல்வது எல்லாம் உண்மை அப்படி என்று மக்கள் நம்மளை நேசிக்க வேண்டும். நமக்காக ஒரு கட்டுப்பாடு இருக்க வேண்டும். இந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்து வாழ்ந்து வந்தான் சொன்னால் நம் பிள்ளைகளும் நம் குழந்தைகளும் நல்ல விதமாக வாழ்வார்கள், இருப்பார்கள். அது என் சொந்த வாழ்க்கையிலேயே நான் அனுபவித்தவன். நான் எதையும் எதிர்பார்க்காமல் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு நான் எவ்வளவோ மக்களுக்காக நல்ல ஒரு காரியங்களை என் சிறு வயதிலிருந்தே நான் செய்து கொடுத்தவன். நான் யாரிடமும் கை நீட்டி காசு வாங்குவதில்லை. நான் என்னால் முடிந்தவரை மற்றவர்களுக்கு உதவி செய்வேன். ஆனால் இருந்தாலும் நான் காசு பணம் வரும்போது துச்சமென மதித்து மற்றவர்களுக்கு செய்ய வேண்டும் என்ற ஆசையோடு நான் செய்தேன். ஆனால் இன்றைக்கு நான் கஷ்டப்படுகிறேனே தவிர அதுக்காண்டி என் மனநிலையை நான் மாற்றிக்கொள்ளவில்லை. இதுவரைக்கும் நான் மற்றவர்கள் யாரும் என்னை திட்டாத அளவிற்கு எதுவும் என்னை குறை சொல்லாத அளவிற்கு நான் வாழ்ந்து கொண்டு வருகிறேன். ஏன் என்று சொன்னால் பாண்டியன் சொன்னால் அது உண்மையாக இருக்கும் என்று நம்ப வேண்டும். நான் ஒரு பொய் சொன்னால் கூட பொய் சொல்ல மாட்டேன். பொய் சொன்னால் கூட நான் சொல்வது உண்மை என்று நம்புவார்கள். அதே பொய் சொல்வர்கள் உண்மையை சொன்னால் கூட அவர்கள் சொல்வது பொய் அப்படின்னு தான் நம்புவார்கள். அதனால் நமக்குன்னு ஒரு வரமுறை வைத்து கொண்டு நமக்குள் ஒரு வாழ வேண்டும் என்பது, எல்லோரும் அப்படி இருக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. ஆனால் அவர்கள் ஒவ்வொருத்தரும் எப்படி வாழ்கிறாள் என்பதை அதை பற்றி நான் குறை சொல்ல மாட்டேன். அது அவங்க விருப்பம் என்பது நான் அறிவேன். அதனால் யாரும் நாம் சொல்லலாம், ஆனால் அவர்கள் நடப்பார்களா? நடக்க முடியாது. ஆகையால் நாம் நடந்து காட்டுவோம். நாம் ஒருத்தர் அப்படி நடக்கும் பொழுது மற்றவர்களும் அதை பின்பற்றுவார்கள். ஏன் நம்ம பல்லாண்டு வாழ்க என்ற ஒரு படத்தில் எம்ஜிஆர் 6 கைதிகளை திருத்துகிறேன் என்று சொல்லி அவர்களுக்கு அழைத்து அவரை திருத்துவார். ஆனால் அப்பொழுது ஒரு 6-7 பெண்கள் நாங்களும் பொது சேவை வருகிறோம் உங்கள் கூட அப்படின்ட்டு அரைக்குறை ட்ரெஸ்ஸை போட்டுக்கொண்டு சொல்லுவார்கள் எம்ஜிஆரிடம். எம்ஜிஆர் உடனே சிரிப்பார். சிரிச்சிட்டு, நீங்களே மற்றவர்களை கெடுக்கிற அளவுக்கு இருந்து கொண்டு அரைக்குறை ட்ரெஸ்ஸை போட்டுக்கொண்டு நீங்கள் மற்றவர்களை எப்படி திருத்துவீர்கள் அப்படி என்று சொல்லுவார். ஏன் நாங்கள் திருத்த முடியாது அப்படின்னு கேட்கும்போது, அப்போ ஒரு உதாரணத்துக்கு எம்ஜிஆர் ஒரு இந்தியா மேப்பை கிழிப்பார். ஒரு துண்டாக கிழித்து அதை வைத்து இந்த இந்திய வரைபடத்தை எல்லோரும் ஒன்று சேருங்கள் என்று அவர்களிடம் சொல்வார். ஆனால் அந்த பெண்கள் ஒன்று சேர்க்க முடியாது. ஆனால் பின்னாடி ஒரு படத்தை வரைந்து எம்ஜிஆர் கொடுப்பார், ஒரு உருவத்தை. திருப்பி அந்த உருவத்தை மட்டும் ஒன்று சேருங்கள்னு சொல்லும்போது அவர்கள் அனைவரும் அந்த உருவத்தை ஒன்று சேர்த்து விடுவார்கள். அப்பொழுது எம்ஜிஆர் சொல்வார், இந்த உருவத்தை நீங்கள் ஒன்று சேர்த்து விட்டீர்கள். அப்படி என்றால் இந்த ஒரு மனிதனுடைய உருவத்தை நீங்கள் ஒன்று சேர்க்கும் பொழுது அதே உலக நாடுகளில் உள்ள அத்தனை ஒவ்வொரு மனிதனும் ஏன் திருந்த மாட்டார்கள் அப்படி என்று அதுக்கு ஒரு காரணத்தை சொல்வார். நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம், நீங்கள் கிளம்புங்கள், நீங்கள் திருந்துங்கள், அரைக்குறம் ட்ரெஸ்ஸாக அலையாதீர்கள், மற்றவர்களை எடுக்காதீர்கள் சொல்லி அறிவுரை சொல்லி அனுப்புவார்கள். அதே போல் நாம் எல்லோரும் எம்ஜிஆர் படத்துங்களை பார்த்தால் ஒவ்வொரு படமும் அது படம் அல்ல, பாடமாக இருக்கும். எம்ஜிஆர் படத்தில் பார்ப்பது எல்லாமே நமக்கு ஒரு அறிவுரை சொல்வதை போல்.
நான் யாரும் நல்ல விதமாக தான் நடப்பார்களே தவிர மற்றவர்களை போல் இருக்க மாட்டார்கள். ஆக எல்லோரும் அது நடக்க வேண்டும் என்பது ஒரு ஆசை இருந்தாலும் அதை உங்களிடம் ஒரு சொல்லி மகிழ்ச்சி அடைவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன்.